ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான பன்னீர் மசாலா கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பன்னீர் மசாலா கிரேவி சப்பாத்தி, தோசை, இட்லி இதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கிரேவி செய்கிறதுக்கு பன்னீர் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அந்த வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை ஃப்ரை பண்ணிக்கலாம். பன்னீர் லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்லை. இது மாதிரி ஃப்ரை பண்ணும்போது நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இந்த கிரேவியில் உள்ள பன்னீர். லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி விட்டு ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். உங்களுக்கு எண்ணெயில் ஃப்ரை பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரை பண்ணாமலேயே இந்த பன்னீர் மசாலா கிரேவி செய்யலாம். அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்குவோம். இப்போது 2 தக்காளி எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருவோம். இதுவும் ரெடியாக இருக்கட்டும். அதே பாத்திரத்தில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை 1 போட்டுக்கலாம். நல்லா பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது மாதிரி பொடியாக சேர்க்கும் போது நமக்கு அந்த கிரேவியில் வெங்காயம் இருக்கிறதே தெரியாது. பிள்ளைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த வெங்காயம் இருக்கிறது தெரியாததுனால. வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இப்போது மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்ந்து ஒரு நிமிஷம் சிம்மிலே வச்சு வதக்கி விட்டுக்குவோம். இந்த தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா சிம்மிலே வச்சு வதக்கி விடுவோம். அந்த மசாலா ஸ்மெல் போகட்டும். கடலை மாவு 1 ஸ்பூன் எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி அதையும் சேர்த்துக்குவோம். ஏன்னா நம்ம கடலை மாவு சேர்க்கும் போது அந்த கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம கடலை மாவு சேர்க்குறோம். இதில் நம்ம தேங்காய் இதெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால தான் நான் இன்றைக்கி கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவிங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதும். இது மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுருவோம். இந்த டைமில் நமக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு பத்தலை அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்து அந்த மசாலா ஸ்மெல்லாம் போகட்டும். இப்போ நமக்கு நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த டைமில் பச்சை பட்டாணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா அதை விட்டுடலாம். அது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் அது கூடவே சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் ஹையில் வைப்போம். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கலாம்.
ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் நல்லா ஹையில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரான பன்னீர் மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த பன்னீர் வந்துட்டு க்யூபாக கிடக்கிறதுனால அவங்க விரும்பியே சாப்பிடுவாங்க. இன்னுமே உங்களுக்கு சின்ன சின்ன பீஸா போட்டால் கூட பிள்ளைங்க நல்லா எடுத்து சாப்பிட ஆசையாக சாப்பிடுவாங்க. அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பன்னீர் வந்துட்டு ரொம்பவே ஹெல்த்தியானது கூட. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம லஞ்ச் பாக்ஸ் கூட பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுக்கலாம். சப்பாத்தி சாதம் இதுக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.